அனைத்து பார்வையாளர்களுக்கும் எம்கே முத்துவின் அன்பு வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில கமெண்ட்ஸை பற்றி ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிவைஸ் மட்டும்தான். கடையில் வைக்கிற மொபைலை நான் வாங்கவே வேண்டாம்னு சொல்லிவிடுவேன். கடையிலையும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மொபைல் விற்கும். ஸோ அது வந்து கம்மியான விலையில் கிடச்சிதுன்னா வாங்கிங்கன்னு சொல்லுவேன். கடையில் ஒரு சில மொபைல்ஸ் வந்து விவோவில் வி சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷாப்பில் கிடைக்கும். அது வந்து பெஸ்ட் டீலில் கிடச்சின்னா வாங்கலாம்னு சொல்லுவேன். பட் கடையில் விற்கிறதுல கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கடையில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் உங்கள் தலையில் திணிப்பாங்க. ஸோ அதனால் கடையில் நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவே ஃபஸ்ட்டு செட் ஆகாது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்திங்கன்னா, விவோ Y18 மொபைல் யூஸ் பண்ணுறேன், வெரி ஹீட்டிங் ஆகுது அண்டு கால் பேசும்போது செம்ம ஹீட் ஆகுது, ப்ராசஸர் ப்ராப்ளமாக சொல்லுங்கள், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விவோ Y18 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இது வந்து 2024 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Y சீரீஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒய்ன்னு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பேன். Y சீரீஸ் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து ஹீலியோ G85 அப்படின்னு ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட்டு ப்ராப்ளம் தான். எதனால் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சிப்செட் போட்ட மொபைல் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இன்றைய தேதிக்கு 2024 இந்த சிப்செட் போட்டு நீங்கள் மொபைல் வாங்கக்கூடாது. வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது கூட உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4G மொபைல் தான். ஸோ 4G மொபைல் உங்களுக்கு 9000 இல்லை அதை விட கம்மியாக கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். இதில் உங்களுக்கு டப்பாவில் சார்ஜரும் கிடையாது. ஸோ இது அமேசானில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் சார்ஜர் அப்படின்னு போடுறாங்க. சார்ஜர் இல்லாத ஒரு மொபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2024 எப்போவுமே நான் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஸோ அதனால் சாம்சங்க்கு அதிகமாக நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட மாட்டேன். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நத்திங் மொபைல்லையும் டப்பாவில் சார்ஜர் கொடுக்க மாட்றாங்க. ஸோ அதுவும் நல்ல மொபைல்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் சார்ஜர் இல்லாத ஒரு மொபைலை நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. அண்டு ஆப்பிள் மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது வாங்கலாம். அது வந்து காசு நிறையா இருக்கிறவங்க தான் அந்த மொபைல் வாங்குவாங்க. ஸோ அதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பட் அந்த பட்ஜெட்டில் நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக ரெஃபர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைலோட யூசர் ரிவ்யூ அமேசானில் செக் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஆஃப்லைன் மொபைல் தான், அமேசான்லேயும் கிடைக்குது. ஸோ அமேசானில் செக் பண்ணிங்க அப்படின்னா யூசர் ரிவ்யூ அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை, சுமாராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஹீட்டிங் பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சிம் கார்டு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒருவேளை ஜியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சிம்மை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஏர்டெல் சிம்மு போட்டு பாருங்கள். ஸோ ஏர்டெல் சிம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு 1 வீக். அதில் உங்களுக்கு ஹீட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ஜியோ சிம்மை ஏர்டெல்லாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோ பட்ஜெட்டில் இருக்கிற மொபைல்ஸ்லாம் விவோ ஐக்யூ அதெல்லாம் மேபி வந்து உங்களுக்கு நெட்ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவுக்காக தயாரிக்கிற மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த விவோ அண்ட் ஐக்யூ மொபைல்ஸில் நெட்ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி உங்களுக்கு நெட்ஒர்க்கில் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்களுடைய மொபைலை ஒரு தடவை ஃபார்மேட் பண்ணிவிடுங்க. அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். திரும்பவும் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா மேபி இந்த வருஷம் லான்ச் பண்ண மொபைல், புதிய மொபைல் நீங்கள் வாங்கி 1 வருஷம் கூட ஆகாது, 4 மாதம் தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் திரும்பவும் பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்கள் வேறு ஒரு ஆன்லைன் மொபைலாக இந்த ஒரு 10,000 to 15,000 பெஸ்ட்டு டீல்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. விவோ மொபைல்ஸ்லேயே இருக்குது, விவோ அண்ட் ஐக்யூ மொபைல்ஸில். ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐடியாக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் கேளுங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சம்மந்தமாக உங்களுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ சிம் கார்டை நீங்கள் வேறு சிம்மு யூஸ் பண்ணி செக் பண்ணுறது தான் எனக்கு பெஸ்ட்டு டீல். ஸோ ஜியோ, ஏர்டெல் அண்டு வோடாஃபோன் இந்த 3 சிம்மில் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சிம் கார்டை மாற்றிங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் ஃபார்மேட் அடித்து ரீசெட் பண்ணி திரும்ப சிம்மெல்லாம் சேஞ்ச் பண்ணி போட்டு பார்த்து திரும்பவும் ஹீட்டிங் இஷ்யூ வருது அப்படின்னா மேபி மொபைலை மாற்றுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு டீல். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா போக்கோ X6 மொபைலை ரொம்ப நாளாக வாங்கலான்னு வெயிட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது, எப்போ ஸ்டாக் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 8 256 GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 கிடச்சிது. ஸோ அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்குது. அதுக்கு பதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 256 GB வேரியண்ட் மட்டும்தான் காமிக்கிறாங்க. 12 256 அண்டு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். 512 GB ஆல்ரெடி பார்த்தேன், பட் இப்போ காணும்.
ஓகே 12 GB வேரியன்ட்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. பட் 19,000 ப்ரைஸில் உங்களுக்கு 1000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 18,000 கிடைக்குது. ஸோ இப்போ கொடுக்குற பொங்கல் ஆஃபரில் மேபி இதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பின்கோட் நம்பர் போட்டு செக் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸில். ஸோ அட்ரஸில் கடலூர் பார்த்திங்கன்னா பின்கோட் நம்பர் இது தான். ஸோ அதுவே வந்து நீங்கள் உங்களுடைய பின்கோட் நம்பர் செட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய நியர்பை வேறு ஏதாவது பின்கோடு நியர்பை டவுனில் இருக்கக்கூடிய பின்கோட் நம்பர் போட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அந்த அட்ரஸில் மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நீங்கள் போக்கோ X6 மொபைல் எந்த பட்ஜெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் 18,000 கொடுத்து இந்த மொபைல் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா 19,000 வந்து உங்களுக்கு மேபி ஆஃபரில் போக்கோ X6 ப்ரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் போக்கோ X6 ப்ரோவை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இல்லை போக்கோ X6 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பொங்கல் ஆஃபரில் கிடைச்சாலும் கிடைக்கும். இன்னொன்று விலை கம்மியாக கிடைக்கும்போது நிறைய கடைக்காரங்களாம் ஆஃபரில் போட்டு அவங்க கடைக்காக ஸ்டாக் எடுத்து அதை சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு ஸ்டாக் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாகிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் போக்கோ X7 பார்த்தீங்கன்னா 20,000 கிடைக்குது. அந்த போக்கோ X7 மொபைல் வாங்குறத விடவும் போக்கோவில் X6 ப்ரோ மொபைல் அதே 20,000 பெஸ்ட் டீல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் போக்கோவில் நீங்கள் X6 ப்ரோவை ஒரு 20,000 இல்லை 19,000க்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு போக்கோ X6 தான் வேணும்னு பார்த்தீங்கன்னா 12,256 இப்போவே 18,000 கிடைக்குது. பொங்கல் ஆஃபரில் மேபி 16,000 இல்லை 17,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று இந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்மியான வெரைட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காமிச்சிட்டு இதில் 12GB RAM அந்த 8GB ரேமுக்கும் 12GB ரேமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரைஸு. ஸோ அதனால் அந்த 12GB ரேமை ஃபஸ்ட்டு வந்து சோல்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஸ்டாக் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் தான், அது வியாபார யுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ஆஃபரில் பார்த்திங்கன்னா நிறையா கடையில் வாங்கி அடிக்கிடுவாங்க. ஸோ கடையில் போனீங்கன்னா கிடைக்கும். பட்டு ப்ரைஸ் பார்த்தா அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதே கமெண்ட்டு திரும்ப படித்த மாதிரி இருக்குது. ஸோ விவோ Y18 இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 4 மாதம் தான் ஆகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மொபைலுக்கு வந்து சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவோடைய ஸ்டார்டிங்கில். இந்த மொபைல் வந்து கேமிங் டிவைஸ்லாம் கிடையாது. சும்மா கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்லோவாக தான் இருக்கும். அண்டு நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கனாலும் சர்ச் பண்ணிங்கனாலும் அதுவும் ஸ்லோவாக தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்லோவாக தான் இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிம் கார்டை போட்டு செட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த மொபைல் வந்து நாட் ஒர்த் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது. மேபி உங்களுக்கு யூஸ் பண்ணுற சிம் கார்டை நீங்கள் வேறு மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை ஃபார்மேட் அடிச்சுட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா மொபைலை எக்ஸ்சேஞ்சில் போட்டு ஆன்லைன் டிவைஸில் ஓரளவுக்கு நல்ல டிவைஸாக ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் என்னுடைய ரிவ்யூ இல்லைனாலும் பல பேர் ரிவ்யூ போடுவாங்க. ஆன்லைன் டிவைஸுக்கு எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த ரிவ்யூவில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கம்மியான விலையில் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அது பெஸ்ட் டீலாக இருக்கும். அதிலே நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கோ X6 ப்ரோ என்னுடைய மொபைலோடைய ரிவ்யூ கேட்டிருக்காரு. ஸோ ரிவ்யூ வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வெகு விரைவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த அப்டேட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 41 MB தான். அந்த 41 MBயில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு செக்யூரிட்டி பேட்ச், நவம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான் 41 MBயில் கொடுத்தாங்க. பட் அந்த அப்டேட்டை எதன்டா நான் பண்ணோம் அப்படின்னு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய மொபைலில் 5Gயோடைய ஸ்பீடு ரொம்பவே ஸ்லோவாகிடுச்சு. நிறையா பேர் கேட்பீங்க ஸோ ஒரே ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டில் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 5G நெட்வொர்க்கு ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்டில் எனக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ எனக்கு இந்த போக்கோ X6 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5G ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இந்த லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வெர்ஷன் தான் 1.0.16.0. ஸோ 1.0.16.0. ஸோ இந்த அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்லோவாகிடுச்சு 5G. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த அப்டேட் கொடுத்த நண்பர்கள் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும்.
இந்த அப்டேட்டால் எனக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மந்த்து 11th மந்த்துக்கான ஒரு செக்யூரிட்டி அப்டேட் ஒன்று கிடச்சிது. 5G நெட்வொர்க்கு ஸ்பீடு ஸ்லோவாகிடுச்சு. இது ரெண்டும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 5G நெட்வொர்க் ஸ்பீடு கம்மியான காரணத்தினால நான் நெட்டு யூஸ் பண்ணும்போது இல்லை இதில் வேறு ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு டவர் கிடைக்காத இடத்துலலாம் மொபைல் லைட்டாக ஹீட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா போக்கோ X7 ப்ரோவோடைய ப்ரைஸ் ஒரு நம்பர் கேட்டிருக்காரு. ஸோ அந்த போக்கோ X7 ப்ரோவோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இவங்க 28,000 போட்டிருக்காங்க. பட் 2,000 தான் கார்டு ஆஃபர்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சேல் அன்றைக்கி தான் தெரியும். ஸோ அந்த 2,000 கார்டு ஆஃபர்னால் இன்னொரு 1000 ரூபா இடிக்குது. ஸோ அந்த 1000 ருபீஸ் எங்கே இடிக்குது அப்படிங்கிறது ஒருவேளை எக்ஸ்சேஞ்சில் இன்க்ளூட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இவங்க வந்து 25,000 சொல்லிட்டு வெளியில் போட்டுருக்காங்க. உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு 27,000 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பட்டு 28,000 இருக்குது இந்த பர்டிகுலர் போக்கோ X7 ப்ரோ. இது 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சேல் அன்றைக்கி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் திரும்பவும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சேல் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு பகல் 12 மணிக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கமெண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அண்டர் 20Kல மொபைல் வேணும், அதுவும் பார்த்திங்கன்னா ஆஃபரில் வேணும், கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கணும், ஸ்டோரேஜ் நிறையா இருக்கணும், ப்ராசஸர் நல்லா இருக்கணும். ஸோ ஸ்டோரேஜ் நிறையா இருக்கணும் அண்டு ப்ராசஸர் நல்லா இருக்கணும், கர்வ்டு டிஸ்பிளே. ப்ராசஸர் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் 20,000 அப்படின்னா டெஃபினட்டாக விவோ T3 ப்ரோ இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த விவோ T3 ப்ரோ பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 3 ப்ராசஸரில் ஒரு சூப்பரான கர்வ்டு டிஸ்பிளேயோட உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூவில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். ஸோ இதனோட 8GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அதிகமான 128 போதுமானு எனக்கு தெரில. 256 வேணுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் 2,000 ரூபா அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக 25,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 வந்து கார்டு ஆஃபர் டெஃபினட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பொங்கல் ஆஃபரில் மேபி இன்னொரு 500 ரூபா கம்மியாக வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் பெஸ்ட் டீலாக இருக்கும் விவோ T3 ப்ரோ. பட் 22,000க்கு 128GB வேரியன்ட் கிடைக்கும். மேபி பொங்கல் ஆஃபரில் அதோட ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபா கம்மியாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் Qualcomm Snapdragon 7 Gen 3. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, 5500 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே உங்களுக்கு கிடச்சிரும். பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ கேமராவும் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலில் நல்லாவே இருக்குது. அடுத்ததான் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து அந்த 20,000ல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 23,000ல் உங்களுக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு. இதை விட கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு தெரியல. கிடச்சதுன்னா சூப்பரான சாய்ஸு. பொங்கல் ஆஃபரில் ட்ரை பண்ணுங்கள். Realme 12 Pro Plus 5G மொபைல். இது பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கர்வ்டு டிஸ்பிளே கிடச்சிரும். ஒரு சூப்பரான கேமரா செட்டப்பும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிஸ்கோப் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்ல மொபைலாகவும் இந்த மொபைல் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 விட 7S Gen 2 வந்து கொஞ்சம் கம்மியான லெவலில் தான் பர்ஃபார்ம் பண்ணும். இருந்தாலும் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே கிடைக்கும். இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB வேரியண்ட்டாக கிடச்சிரும். ஸோ இதில் ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த மொபைலோட பேர் Realme 12 Pro ப்ளஸ்ஸு. இதில் 67 வாட் சார்ஜர் கிடச்சிரும். பட் பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh தான் இருக்குது. 8GB RAM 256GB வேரியண்ட்டு, அதே 25,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. பட் மெனி மோர் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2,000 கார்டு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மேபி இந்த பொங்கல் ஆஃபரில் அதை விட கம்மியான விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,000 விட கம்மியாக கிடச்சுன்னா இந்த மொபைலில் டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் நிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பர்டிகுலர் மொபைல். அதாவது OnePlus Nord CE3 5G மொபைலில் ஆக்சிஜன் OS 14 அப்டேட்டுக்கு அப்புறம் சார்ஜ் நிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு தடவை பேக்கப் எடுத்துகிட்டு மொபைலில் ஃபார்மெட் அடிச்சிருங்க. ஃபார்மெட் அடிச்சுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சார்ஜ் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க மொபைலில் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்து அதில் மேபி ஃபிக்ஸ் பண்ண தான் உண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் SD கார்டு 8GB RAM ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி மொபைல் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அண்டர் 20Kல கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா நானே கொடுத்துருக்கேன். ஸோ போக்கோ X6 ப்ரோ அண்டு மோட்டோ Edge 50 Neo இந்த ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB வேரியண்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும். பட் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து மெமரி கார்டு போட முடியாது.
ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் கிடைக்க போகுது. உங்களுக்கு மேபி OnePlus Nord CE4 செட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் மொபைல் வந்து 8+, 128GB வேரியண்ட்டு 22,000க்கு இப்போவும் விற்றுட்ருக்காங்க அமேசானில். பட் பொங்கல் ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ஆஃபர்லாம் போட்டு உங்களுக்கு 20,000 கிடைக்கிறதா போட்டுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 100 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்டு நல்ல டிஸ்பிளே, நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு கிடச்சிரும். 5500 mAh பேட்டரி உங்களுக்கு கிடச்சிரும். நல்லதாக ஒரு ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. Android 14 மொபைல் ரன் ஆகும். OnePlus அப்படிங்கிற பிராண்ட் நேமும் உங்களுக்கு கிடச்சிரும். 100 வாட் சார்ஜர் உங்களுக்கு 20,000 கிடைக்குதுன்னா ஒரு பெஸ்ட் டீல் தான். ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ இப்போவே உங்களுக்கு 22,000 கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலோடைய 8GB RAM 128GB வேரியண்ட்டு. பட் பொங்கல் ஆஃபர் அப்போ உங்களுக்கு இந்த மொபைல் 20,000 கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. இது அஃபிஷியலாக தான் போட்டிருக்காங்க. மேபி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னையிலேருந்து 20,000 கிடச்சதுன்னா புக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நீங்கள் மைக்ரோ SD கார்டு வந்து 1TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நேனோ சிம்மு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் 2 நேனோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.